உங்கள் அப்பனால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். நாங்களும் எவ்வளோ நாள் தான் உங்கள் அப்பன் பேர்லேயே கணக்கு எழுதுறது. அடுத்த ஆட்சியும் நம்மது தான். அந்த 5 வருஷத்தில் உன் பங்கு 300 கோடி ரூபாய் வந்துடணும். அதுக்கு மேலே ஓன் திறமை, நீ பார்த்துக்க. தலைவரே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்போ யாரையா உன்னை கேட்டா? 300 கோடி முடியுமா? என்ன அழகா தலையாட்டம். அமைச்சர்னா இப்படி இருக்கணும்யா. தலைவரே, நீங்கள் அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா நான் வேற கட்சிக்கு போக வேண்டியிருக்கும். எந்த கட்சியை உன்னை சேர்த்துக்க தயாராக இருக்கான்? ஒழுங்கா பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு சுத்து போ. அதான் பையன் வந்துட்டான். இல்லை தலைவர், நீ எப்படி உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் ஃப்ராடு பண்ணியோ அதே தான் அரசியல். ஆனால் இங்கே அப்பாவுக்கு பதிலாக மக்கள். புரிஞ்சுதா?